சலோமி, சலோமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்னைக்குரிய மொபைல் கேம்ல உனக்கு வர வேண்டிய ரிவார்டை எடுத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு தான் திங்கக்கிழமை எக்ஸாம் இருக்குத, அதை விட்டுட்டு மொபைல் கேம்ல ரிவார்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற. ஐயோ, நீ வெறும் குருடு. ஐயோ, பைபிள் சொல்லுது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விட்டோம்னா நாம குருடுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை நம்ம லூக்கா 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலையும் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இந்த உவமையை இயேசு சீஷர்களுக்கு சொன்னாரு. எப்போ சொன்னார்னா, பரிசேயர்களும் வேத பாரகர்களும் இயேசுவை பார்த்து, உம்முடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுறாங்க, நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை அவங்க மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாரு அவங்கள பார்த்து, வாய்க்குள்ள போறது நம்மளை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்பட்டு வர்றது தான் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இந்த பரிசேயர்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஐயோ, இந்த சாப்பாடை ஒத்துக்கிடாது, இந்த சாப்பாடு சளி பிடிக்கும், இந்த சாப்பாடு ஹீட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆனா அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை குறித்து கவனமே இல்லை. பொய் சொன்னாங்க, திட்டுனாங்க, அவங்க மனசுக்குள்ள எல்லாவித கெட்ட எண்ணமும் இருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள கொலைபாதகம், பழி வாங்குறது, பொறாமை எல்லாம் இருந்துச்சு. அதனால அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தையும் அதே மாதிரியே ரொம்ப கொடுமையா, ரொம்ப கடினமா இருந்துச்சு. இயேசு சொன்னாரு, உங்க வாய்க்குள்ள போறது அது ஆசன வழியாக கடந்து போயிரும், ஆனா உங்க வாயிலிருந்து வர்றதுதான் உங்களை தீட்டுப்படுத்திரும், உங்களை பாவத்துக்குள்ள தள்ளிரும் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா சொன்னேன். நம்மளும் சரியான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்காத காரியத்துக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம பொருள் நம்ம காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முக்கியத்துவ பட்டியலை தப்பா வச்சிருந்தோம்னா நாமளும் குருடுறோம். வெரி குட் சலோமி, வெரி குட். உன் மொபைல் ஏன்ட்ட இருக்கட்டும், நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு. குருடருக்கு குருடர் வழிகாட்டுவது எப்படி? இருவரும் குழியில் விழுவார்கள். Thank you.